எனக்களிப்பார். உன்னின்று பிரியாமல் நீ என்றும் அணைத்திருப்பார். நீ என்றும் அணைத்திருப்பார். உன் புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா. உன்னருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா. பல்லுயிரை படைத்திருப்பார். நீ என்னையும் ஏன் படைத்தார்? பாவத்திலே வாழ்ந்திருந்தும் நீ என்னையும் ஏன் அழைத்தார்? பல்லுயிரை படைத்திருப்பார். நீ என்னையும் ஏன் படைத்தார்? பாவத்திலே வாழ்ந்திருந்தும் நீ என்னையும் ஏன் அழைத்தார்? அன்பினுக்கு அடைக்கும் தாழ் ஒன்று இல்லை என்றுணர்ந்தே. உன்னின்று பிரியாமல் நான் என்றும் வாழ்ந்திருப்பேன். நான் என்றும் வாழ்ந்திருப்பேன். உன் புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா. உன்னருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா. இதோ கல்வாரியிலே தன்னை முழுமையாக கையளித்த இறைவன் முள்முடி தாங்கியவராக கைகளிலும் பாதங்களும் காயங்களோடு தன்னையே முழுமையாக உடைத்து நம் ஒவ்வொருவருக்கும் தருகின்ற இறைவன், ஆண்டவரே, எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கி ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும். அவரும் கால் இடராதபடி பார்த்து கொள்வார். உம்மை காக்கும் அவர் உறங்கிவிட மாட்டார். இதோ இஸ்ரேலை காக்கின்ற இறைவன் கண் எறுவதுமில்லை, உறங்குவதுமில்லை. இறைவனே உன்னை காக்கின்றார். உனக்கு முன்னும் பின்னும் வலமும் இடமும் காவல் தூதர்கள் துணையோடு உன்னை வழிநடத்துவார் என்று விளைந்த இறைவன், இதோ நம் முன்னே நம் உள்ளங்களை உற்று நோக்குகின்றவராக, ஆண்டவரே, இருளில் நான் ஒவ்வொரு நாளும் தவித்துக் கொண்டிருக்கிறேனே. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கையின் பாதையை நான் தொலைத்துக் கொண்டிருக்கிறேனே. நோயாலும் கடன் பாரங்களாலும் ஒவ்வொரு நாளும் சமாதானத்தை இழந்து நான் வலியோடு வேதனையோடு கண்ணீரோடு சுமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே. இறைவா, என்னை நீர் உற்று நோக்குவீரா? இதோ இந்த நேரத்திலே அதிசயங்களை அற்புதங்களை செய்கின்ற இறைவன் நம் ஒவ்வொருவரையும் உற்று நோக்குகின்றார், நம் ஒவ்வொருவரையும் தொடுகின்றார். தன்னுடைய கல்வாரியின் காயங்களால் நம் ஒவ்வொருவரை குணப்படுத்துகின்றார். தனது திருக்கரங்களால் நம் ஒவ்வொருவரை தலை முதல் பாதம் வரை தொட்டு ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். தனது கல்வாரியின் திரு ரத்தத்தை நம்மேல் ஊற்றி நம்மை புனிதப்படுத்துகின்றார். இறைவன் இருக்க எனக்கு கவலை இல்லை. இறைவன் தாமே எனது அடைக்கலமும் அரணம் கோட்டையுமாக இருந்து என்னுடைய பாதை முழுவதும்
அவர் தனது ஆசீர்வாதங்களை பொழிந்து வழி நடத்துகின்றார். ஏதோ இந்த நற்கருணை இறைவனுடைய பாதத்திலே நமது குடும்பங்களை சமர்ப்பிப்போமா? நமது குடும்பங்களின் அனைத்து கஷ்டங்களையும் கவலைகளையும் ஏக்கங்களையும் பாரங்களையும் சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே அனைவரும் என்னிடம் பாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பால் தருவேன் என்று சொன்ன இறைவன் கனிவோடும் மனத்தாழ்மையோடும் நம் ஒவ்வொருவரை உற்று நோக்குகின்ற இறைவன், ஏதோ இந்த கல்வாரி இறைவன் இவருடைய பாதங்களிலே நமது குடும்ப தலைவர் தலைவி பிள்ளைகள் அனைவரையும், நமது உறவினர்கள் நண்பர்கள் அனைவரையும், நமது அண்டை வீட்டார் அனைவரையும் ஏதோ இந்த ஆலயத்திலே அற்புதங்களை அதிசயங்களை காண வேண்டும். பக்த கோடிகளாக எத்தனையோ பேர் இறைவனுடைய குணப்படுத்துதலுக்காக இறைவனுடைய ஆசீர்வாதங்களுக்காக வந்திருக்கிறார்களே, அனைவரையும் ஏதோ இந்த நற்கருணை இறைவனுடைய பாதத்திலே சமர்ப்பிப்போம். ஆண்டவரே, அன்று விசுவாசத்தோடு நோற்றுவர் தலைவன் நோக்கி, ஆண்டவருடைய வேலையால் குணமடைவார், ஒரு வார்த்தை சொல்லும் என்று கேட்டாரே. இஸ்ராயேலியத்தை விசுவாசத்தை நான் கண்டதில்லை என்று சொல்லி நான் வந்து உன்னை குணப்படுத்துவேன் என்று வழிந்தாரே. அதே விசுவாசத்தோடு இறைவன் என்னை குணப்படுத்துகின்றார், இறைவன் எனது உள்ளத்தை நோக்குகின்றார், எனது கடன் பாரங்களிலிருந்து விடுதலை அளிக்கிறார், எனது குடும்பத்தின் கஷ்டங்களிலிருந்து விடுதலை அளிக்கிறார், எனது குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் இறைவன் கண்ணோக்குகின்றார். நம்பிக்கையோடு நம் ஒவ்வொருவரையும் இறைவனுடைய பாதத்திலே சமர்ப்பிப்போம். ஆண்டவரே, ஏதோ இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் உனது விசுவாசத்தின் பொருட்டு நான் உன்னை குணப்படுத்துகிறேன், உனது நம்பிக்கையை உன்னை குணப்படுத்திட்டு வெளிவீராக. ஆண்டவரே, விசுவாசத்தோடு எதையெல்லாம் கேட்பீர்களோ அதையெல்லாம் பெற்றுக்கொண்டீர்கள், எல்லாம் உங்களுக்கு கைகூடும் என்று வழிந்தீரே. ஏதோ ஆழ்ந்த விசுவாசத்தோடு எங்கள் குடும்பத்தை முழுவதுமாக உமது கரத்திலே ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டு இஸ்ராயேல் மக்களை பாலைவனத்திலே நீர் உடன் நடந்தீரே. ஆண்டவரே, பாலைவனத்திலே விளக்கு தூணாக இருந்து பசியோடு இருந்த போது மன்னாவை பொழிந்தீரே. ஆண்டவரே, எது தேவையோ அதை முழுமையாக அறிந்து அவருடைய பாதங்களை நீர் கல்லில் மோதாதபடி கரங்களிலே தாங்கிக் கொண்டிரே. ஆண்டவரே, இதோ இந்த நேரத்திலே கல்வாரி நாயகனே, இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக, இவர்கள் ஒவ்வொருவரையும் அதிசயங்களால் நிரப்புவீராக, இவர்கள் ஒவ்வொருவரையும் இவர்கள் விசுவசித்தபடியே எல்லாம் கைகூடும் என்று மொழிவீராக. ஆண்டவரே, இறைவா, இதோ இவர்கள் ஒவ்வொருவரையும் உமது திரு கரங்களால், உமது பரிசுத்த கரங்களால், உமது திரு ரத்தத்தால், உமது கல்வாரியின் திரு சிலுவையின் நிழலிலே இவர்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாப்பீராக. ஆண்டவரே, இவர்கள் ஒவ்வொருவரும் இறைவன் எனக்கு துணை இருக்கிறார், நான் அஞ்ச மாட்டேன், திகைய மாட்டேன், இறைவன் அருள் கரம் என்னை தாங்கி வழி நடத்தும் என நம்பிக்கையோடு வாழச் செய்வீராக. அனைவரும் சிறிது நேரம் அமைதியாக நம்மன் வேற்றிருக்க நற்கருணை இறைவனுடைய பாதத்திலே நம்மையே முழுமையாக சமர்ப்பித்து, ஆண்டவரே, என்னை உற்று நோக்கும், என்னை ஆசீர்வதியும், என்னை புனிதப்படுத்தும், கல்வாரியின் திரு ரத்தத்தால் என்னை மாட்சிமைப்படுத்தும் என்று வேண்டியவர்களாக சிறிது நேரம் அமைதியாக நற்கருணை இறைவனிடம் வேண்டுவோம். இறைவா, என் மீது இரக்கமாயிரும். நான் பாவி இயேசுவே, என்னுள் தங்க நான் தகுதியில்லாதவன் என்ற மனநிலையோடு இறைவன் நம் ஒவ்வொருவருடைய உள்ளங்களை முற்று நோக்கி நம்மை குணப்படுத்துகின்றார். நமது விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்டவற்றை நிறைவடைய செய்கிறார். நம்பிக்கையோடு அனைவரும் இணைந்து மாண்பியர் கீதம் பாடுவோம். அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலங்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாகுமாக.
இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சமபுகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திருத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இதயம் மகிழுதம்மா, துயர்கரைகள் மறையாமும் துள்ளுதம்மா, உந்தன் தாய்மையின் நிறைவாலே அம்மா இதயம் மகிழுதம்மா. மரியாயி எங்கள் நல்ல தாயாரே, இந்த ராத்திரியிலே சகல பாவங்களிலும் சர்திமானத்திலும் எங்களை தற்காத்து